NCERT syllabus 9th standard chapter 1ல number system exercise 1.1 என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா find 5 rational numbers between 3/5 and 4/5. அதாவது இந்த ரெண்டு ரேஷனல் நம்பருக்கு நடுவில் ஒரு 5 ரேஷனல் நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே டினாமினேட்டர்ஸ் எப்படி இருக்குதுன்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். டினாமினேட்டர் சேமாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 3க்கு அடுத்ததே என்ன நம்பர் தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ அப்போது இந்த டினாமினேட்டர் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அதை எப்படி நம்ம ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே ஒரு காமன் டினாமினேட்டரை நம்ம உருவாக்க போகிறோம். எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போடுற நம்பர் எந்த நம்பராக வேணாலும் இருக்கலாம். கொஞ்சம் பெரிய நம்பராக இருந்ததுன்னா நடுவில் உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூஸ் நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் எத்தனை கேட்டாலுமே அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எழுதலாம். ஸோ லாஸ்ட் சம்மில் சொன்ன மாதிரியே தான். ஸோ மேலேயும் கீழே நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 10ஆல் டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போது 3 × 10 என்ன வந்துருதுன்னு பார்த்தீங்கன்னா 30, 5 × 10 என்ன வந்துருதுன்னு பார்த்தீங்கன்னா 50. ஸோ அதே மாதிரி இங்கேயும் காமன் டினாமினேட்டர் இருக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இங்கே 5 10s are 50னா இங்கேயும் அதே 50 வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா 10ஆல் கீழே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே என்ன நம்பர் போடுறீங்களோ அதே நம்பர் தான் மேலேயும் போடணும். ஸோ அப்போ 4 10s are 40, 5 10s are 50. இப்போது டினாமினேட்டர் சேமாக வந்துருச்சு. இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் மேலே என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 30, இங்கே என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 40. ஸோ 30க்கும் 40க்கும் இடையில நிறைய நம்பர் இருக்குது. அவங்க கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 ரேஷனல் நம்பர்ஸ் மட்டும் எழுதினா போதும். இப்போ நான் 10ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் அட் ஆல். உங்களுக்கு எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ தட் நீங்கள் காமன் டினாமினேட்டர் கண்டுபிடிச்ச பிறகு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு இடைப்பட்ட கேப்பு சஃபிஷியண்ட்டாக இருக்குதான்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கே எவ்வளோ கேட்குறாங்களோ அத்தனை கேப்ஸ் நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும், ஓகேங்களா? ஸோ இப்போ 30க்கும் 40க்கும் நடுவில் நிறைய நம்பர்ஸ் இருக்குது. அவங்க கேட்குற 5 ரேஷனல் நம்பர்ஸ் நீங்கள் எது வேணாலும் எடுத்து எழுதலாம். ஸோ தேர்ஃபோர் the 5 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 3/5 and 4/5 அப்படியே கொஸ்டினை பார்த்து எடுத்து எழுதிட்டு இஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. என்ன வேணாலும் எடுத்து எழுதலாம். ஸோ 30க்கு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா 31/50, அடுத்தது 32/50, அடுத்தது 33/50, 34/50, ஸோ 35/50, ஓகேங்களா? ஸோ 1 2 5 நம்பர்ஸ் எடுத்து எழுதியாச்சு. சரி, ரைட்டு. இப்போ நமக்கு டினாமினேட்டர் சேமாக இருக்குது, அதனால நம்ம இந்த கான்செப்டை பண்ணிட்டோம். ஒருவேளை டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் 3/7 இருக்குது, 4/5 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர்ஸ் எப்படி இருக்குதுன்னா வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதே 5 ரேஷனல் நம்பர்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 6 இல்லைனா 7 அவ்வளோதான் கேட்பாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/7. ஸோ அப்போது இங்கே நான் என்ன நம்பரை போடணும்? இங்கே 7 இருக்குதுங்களா, இங்கே 5 இருக்குதுங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் எடுக்கிறேன்னா செகண்ட் ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடிய டினாமினேட்டரை மேலும் கீழும் மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ 3 5s are 15, 7 5s are என்ன கிடச்சிரும்னு பார்த்தீங்கன்னா 35. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4/5 இன்டூ இப்போ செகண்ட் ஃப்ராக்ஷன் எடுக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடிய டினாமினேட்டர். ஸோ 7ஆல் மேலும் கீழும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ அப்போ 4 7s are 28, 5 7s are 35. இப்போது இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனுடைய டினாமினேட்டர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. அதே மாதிரி மேலே நம்பர்ஸோடைய கேப் பாருங்கள், 15லேருந்து 28. ஸோ நடுவில் நிறைய நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அவங்க 6 7 எவ்வளோ கேட்டாலுமே நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ 16/35, 17/35 சொல்லிட்டு வரிசையாக எடுத்து எழுதிடலாம். ஸோ உங்களுக்கு டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் இதுதான் கான்செப்ட். அவ்வளோதான் இந்த சம்ஸோட சொல்யூஷன். தேங்க்யூ.